வணக்கம். குற்றம் செய்திகளினூடாக நான் சௌமியா ராமச்சந்திரன். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய ஸ்ரீவர்த்தன சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். அட்னகல்ல பிரதேசத்தில் தனது காணியில் சட்டவிரோதமாக பல துப்பாக்கிகளை புதைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களில் T56 ரக துப்பாக்கியும் அடங்குவதுடன் மேலதிக ஆயுதங்களை தேடும் பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கனடாவில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். யாழ் கோண்டாவை பிரதேசத்தில் 20 வயதான பெண் ஒருவரே இந்த துப்பாக்கி சூட்டில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கனடாவின் மார்க்கம் நகரத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற இரட்டை துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு ஆண் தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாவுல பகமுன வீதியில் மொரக்ககந்த பகுதியில் முன்னால் பயணித்த லோரியின் பின்புறத்தில் மற்றொரு சிறிய லோரியொன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். கொங்கக வெல பகுதியில் நடந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது இந்த விபத்தை சந்தித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்திற்கு பிறகு சம்பவத்துடன் தொடர்புடைய லோரியின் சாரதி லோரியுடன் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு 38 மாணவர்கள் இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பாடசாலையின் சிற்றுண்டி சாலையில் விற்பனை செய்யப்பட்ட உணவினை உட்கொண்டமையால் மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அவர்களில் 38 மாணவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் 38 மாணவர்களுக்கும் ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களில் 26 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தினால் வைத்தியசாலை வளாகத்தினுள் பெற்றோர்களும் பிரதேச வாசிகளும் உட்பிரவேசித்தலில் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து தீவிர விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பாடசாலையின் சிற்றுண்டி சாலை உணவு மாதிரிகள் மற்றும் பாடசாலை குடிநீர் மாதிரிகள் பெறப்பட்டு பொது சுகாதார பரிசோதகர்கள் பரிசோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கவர்ச்சிகரமான வட்டி கொடுப்பதாக கூறி பல நபர்களை ஏமாற்றி 45 மில்லியனுக்கும் அதிகமான ரூபாவை வசூலித்த பெண் ஒருவர் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் 31 வயதான திலினி ஷாமென் ஷக்மென் என்பவர் எனவும் பதுளையில் உள்ள கந்தேதரவில் வசிப்பவர் மற்றும் 3 குழந்தைகளின் தாயார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அந்த பெண் ஹட்டன் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை ஏமாற்றி அவரிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று பின்னர் அவரை தவிர்த்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசாரால் அப்பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கடுமையான நிபந்தனையின் கீழ் அவர் பிணை செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஹட்டன் போலீசில் முன்னிலையாகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் அதை புறக்கணித்து 5 மாதங்களுக்கும் மேலாக நீதிமன்றத்தை தவிர்த்து வந்துள்ள நிலையில் நீதிமன்றம் அவரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹட்டன் தொடருந்து நிலையத்தில் தொடருந்தில் வரும் ஒரு தோழிக்காக காத்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மஸ்கெலியாவில் பாடசாலை மாணவி ஒருவர் அதிக அளவில் மாத்திரைகளை உட்கொண்டதால் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நல்லத்தனி காவல்துறை பிரிவில் உள்ள மறை தோட்ட பிரிவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்றைய தினம் சிறுமியின் வாய்ப்பகுதியில் நுரை வருவதை கண்ட பெற்றோர் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்க கொண்டு சென்றுள்ளனர். இதன் போது சிறுமியை பரிசோதித்த மஸ்கெலியா மாவட்ட வைத்திய அதிகாரி சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாணவியின் சடலம் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் மேலதிக பரிசோதனைக்கு பின்னர் மாணவியின் சடலம் அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
மினுவன்கொட பத்தொடு பத்த சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஜாயலம் மற்றும் ஏக்கல பகுதியை சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 26ஆம் திகதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். துப்பாக்கி சூட்டுக்குள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் துப்பாக்கி சூட்டுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனைமுள்ள சஞ்சீவனின் கொலை தொடர்பில் கமெண்டோ யோ என அழைக்கப்படும் நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர் வெளிநாடொன்றுக்கு தப்பி சென்ற முற்பட்ட போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல் மாகாண வடக்கு காவல்துறை குற்ற விசாரணை பிரிவு மற்றும் விசேட அதிரடி படையினரின் கூட்டு நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.